ஸ்டாலின் அவர்களோட தலைமையில ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்ச ஒரு கட்டிடம் இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு, இது சம்பந்தமா சமூக ஊடகங்கள்ல வந்த விமர்சனம் என்ன? ஹாய், நான் உங்க தேவா. இதை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஃபுல்லா பாருங்க. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில 40 கோடி செலவுல கட்டப்பட்ட ஒரு வணிக வளாகம், அதோட நிலைமை இன்னைக்கு என்ன நிலைமையில இருக்கு தெரியுங்களா? அதை லேசா தொட்டாலே அதோட சுவர் கீழே இடிஞ்சு விழுகுது. அந்த நிலைமையில தான் இருக்கு. 40 கோடி செலவுல ஒரு கட்டிடம் கட்டுனா அது எவ்வளவு தரமானதா இருக்கும். கைட்டு இப்படி உடைச்சாலே வந்துருது. இந்த பாருங்க நிலவரம் எப்படி எங்களுக்கு இருக்கு, பயமாவா இருக்கு. அதிகமா கூட்டம் சேர எங்களுக்கு பயமா இருக்கு. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, தரமே இல்லாத பொருட்களை வச்சு இப்படி ஒரு கட்டிடத்தை கட்டியிருக்காங்க. அந்த காசை வச்சு இவங்க அவங்களுக்கு ஒரு கட்டிடம் கட்டிட்டாங்களா என்னன்னு தெரியல. அந்த மாதிரிதான் இருக்கு. ரோடு போடுறேன்னு சொல்லிட்டு அதுலயும் ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்க அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத அவங்க கண்காணிக்கணும். அது என்ன நிலைமையில இருக்குங்கிறதையாவது பார்க்கணும். ஆனா எதுவுமே பாக்குறது இல்ல. ஸ்டாலின் அவர்கள் எதை பத்தியுமே கண்டுக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிதான் சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நெல் கொள்முதல் செய்ய முடியாம மக்கள் பாதிக்கப்பட்டாங்க, அதை பத்தியும் அவர் எதுவுமே பேசல. துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்க, அதை பத்தியும் அவர் எதுவுமே பேசல. ஆனா ஒரு படத்தை உட்காந்து பாக்குறதுக்கு நேரம் இருக்கு. அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படம் நல்லா இருக்குன்னு இயக்குனரை கூப்பிட்டு பாராட்டுறதுக்கு நேரம் இருக்கு. ஆனா மக்களோட பிரச்சனையை பத்தி பேசுறதுக்கோ அதை சரி பண்றதுக்கோ உங்களுக்கு நேரம் இல்லையா அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. பொதுவா ஒரு திட்டம் அப்படின்னா அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும். ஆனா அந்த திட்டத்தால இவங்க தான் பயனடைகிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். மக்களுக்கு இவங்க எந்த ஒரு நல்ல திட்டத்தையுமே கொண்டு வரல. இதை வச்சு நம்ம எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த திட்டத்தை இவங்க ரொம்பவே சிறப்பா செய்யறாங்க. மக்களுக்காக எந்த ஒரு நல்ல திட்டத்தையுமே இவங்க செய்யல. ஸ்டாலின் அவர்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வர்றாங்க அப்படின்னா அது என்ன செயல்முறையில இருக்கு அப்படிங்கிறத தயவு செஞ்சு அவங்க போயிட்டு பார்க்கணும். அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா மக்களுக்காக தான் இப்படி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தீங்க. அது மக்களுக்கு பயனுள்ளதா இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தானே போய் பார்க்கணும். சோ ஸ்டாலின் அவர்களே, இதுக்கப்புறமாவது தூங்கிட்டு இருக்காம நீங்க கொண்டு வந்த திட்டம் என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கிறத கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்க அப்படின்னு சமூக ஊடகங்கள்ல விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறதையும், ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில கொண்டு வந்த திட்டத்தை பத்தியும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேறொரு வீடியோல வேறொரு கண்டென்ட்ல நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.